பிரேஸ் தி லார்ட். நமக்கு பொதுவாகவே தெரியும் நம்மளோட பெற்றோர் மூலிமா சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நமக்கு எவ்வளோ முக்கியமாக நம்மளோட வாழ்க்கையில் அது இருக்கும்னு வேதத்தின் ஆதாரத்தில் ஒரு தெய்வ மனுஷன் சில வசனத்தை சுட்டி காட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப இனி ஆழமாக அதை தியானிக்கும்படி உதவுனது. அதனால உங்கள்கிட்ட இது ஷேர் பண்ணுறேன். ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு யாக்கோபை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. 3வது 4வது வசனத்தில் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறாங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கியிருக்கிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று அப்படின்னு சொல்லி ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. அதே ஆசீர்வாதத்தை தேவன் கனப்படுத்துறது நம்ம பார்க்கலாம். 13வது 14வது வசனத்தில் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ 2 ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன ஆசீர்வாதமும் சரி, இங்கே தேவன் யாக்கோபுக்கு சொல்கிறதும் அப்படியே இருக்குது. எப்படி ஆண்டவர் ஈசாக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை அப்படியே கனப்படுத்தி அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு ஏசப்பாவே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு. காடே அவங்கள பிளஸ் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட பெற்றோர்கள் நம்ம மீது சொல்கிற ஆசீர்வாதங்கள் தேவன் அப்படியே கனப்படுத்தி நம்மளுக்கும் அதை அருளை செய்கிறாரு. அது இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மளால் அது உறுதிப்படுத்த முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.